பற்கள் எடுத்து எத்தனை நாளில் நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம், இது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது இல்லையா, பற்கள் எடுக்கிறோம் உடனே இம்ப்ளான்ட் செய்யலாமா, அவர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா, எனக்கு உடனே பண்ணால் இம்ப்ளான்ட் பொருந்துமா பொருந்தாதா, தான் அலர்ஜி வருமா, அது மாதிரி நிறைய சந்தேகம் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் பற்கள் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணுறதுனால நன்மைகள் உண்டா, உடனே இம்ப்ளான்ட் செய்யலாமான்னு பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையில் சென்னை ராஜாண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ நம்ம பற்கள் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னாலும் நம்ம பற்கள் எடுக்கிறோம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு பற்கள் சொத்தை ரொம்ப அதிகமாகி அது உள்ளுக்குள்ளே இருக்கிற வேர் எஃபெக்ட் பண்ணி எலும்பு எஃபெக்ட் பண்ணி இந்த பற்களே ரெண்டாக உடையிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த சொத்தையினால நம்ம ப்ராப்ளம் பற்கள் எடுக்கும்போது என்னாகும், யூஸ்வலாக எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் பற்கள் ரொம்ப வீக்காக இருக்கும், பற்கள் உடஞ்சிருக்கும். அந்த பற்சிதைவினால பற்கள் ரொம்ப இன்ஃபெக்டட் ஆகிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம பற்களை எடுத்து அந்த போனில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் குறைவாக இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணிவிட்டு மீதமுள்ள எலும்பு நல்லா இருந்ததுன்னா உடனே டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். இது நம்பர் 1. ரெண்டாவது காரணம் என்ன யூஷுவல் காரணம் இருக்கும், பற்கள் ஈர் வீக்கத்தினால, ஈரில் உள்ள பிரச்சனையினால, அந்த ஈர் ப்ராப்ளம்னால பற்கள் ஆடி விடுறது. ஸோ அதனால என்ன யூஷுவலாக என்ன ஆகும், அப்போ அவங்கள அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஈரில் நிறைய ரத்தப்போக்கு இருக்கும், சீ கோத்துட்டு ஈர்லேருந்து சீ வரா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பற்கள் சுற்றி இருக்கிற எலும்போட அமௌண்ட் ரொம்ப குறைவாக இருக்கும், பற்கள் ஆடிட்டு இருக்கும். ஸோ இந்த எலும்பு குறைவாக இருக்கும்போது, இன்ஃபெக்ஷன் ரொம்ப இருக்கும்போது நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்காமல் பற்களை எடுத்துகிட்டு உடனே இம்ப்ளான்ட் செய்கிறது சரியான முறை கிடையாது. ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் இம்ப்ளான்ட்டை அஃபெக்ட் பண்ணும். மூணாவது காரணம் என்ன, யூஸ்வலாக காமனஸ்ட் காரணம் பற்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ராமா, அதாவது ஆக்சிடென்ட். சைக்கிளில் போகிறோம், கீழே விடுறாங்க, விளையாடுறோம், பற்கள் ஏதாவது அடிபட்டு அந்த பற்கள் உடையுது. ஸோ இந்த அடிபட்டு பற்கள் விழும்போதோ உடையும் போதோ ஸோ உடனே இம்ப்ளான்ட் செய்யலாமா அப்படின்னா, பற்கள் நார்மலாக விழுந்துருச்சுன்னா உடனே இம்ப்ளான்ட் செய்யலாம். ஆனால் யூஸ்வலாக அது மாதிரி அடிப்படும் போது கரெக்டாக பற்களில் மட்டும் ப்ராப்ளம் இருக்காது, அந்த பற்களோடு சேர்ந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பும் சேர்ந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே சேர்ந்த எலும்பும் சேர்ந்து ஃப்ராக்சர் ஆகும்போது உடனே இம்ப்ளான்ட் செய்கிறது சாத்தியமில்லை. ஸோ நம்ம உடனே இம்ப்ளான்ட் செய்யலாமா வேணாங்கிறதுக்கு முக்கியமாக என்ன ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணுன்னா, என்ன காரணத்தினால பற்களை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக என்ன முறை, கன்வென்ஷனலாக என்ன நம்ம பண்ணணும். யூஸ்வலாக நம்ம பற்கள் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பற்கள் எடுத்த இடத்துல அந்த ரத்தம் உறைஞ்சு அந்த பிளட் கிளாட்னு பேர். ஸோ அந்த பற்கள் எடுத்த இடத்துல அந்த பிளட் கிளாட், அந்த ரத்தம் உறைஞ்சு அந்த கிளாட் ஆர்கனைஸ் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், அந்த ஹீலிங் பொட்டன்ஷியல் சக்தியாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த கிளாட்டில் அந்த கிளாட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது கிரானுலேஷன் டிஷ்யூவாக ஆர்கனைஸ் ஆகும். அந்த டிஷ்யூ ஆர்கனைஸ் ஆகி அந்த டிஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரல் எலும்பாக மாறும். ஸோ பற்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும். அந்த கிளாட் ஒரு பீரியட் ஆஃப் 4 to 6 months, 3 to 6 months மேக்ஸிமம், 3 to 6 monthஸில் அது நார்மல் போனாக ஃபார்ம் ஆகும். ஸோ பற்கள் எடுத்ததுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் முறையில் என்ன பண்ணுவோம், அந்த 3 to 4 months வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண இடத்துல இம்ப்ளான்ட் பொருத்துவோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பற்கள் எடுத்த இடம் எலும்பு நல்லா ஹீல் ஆகிருக்கும். நல்ல ஹீலான எலும்பில் நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தும் போது அந்த இம்ப்ளான்ட்டோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நியூவர் இம்ப்ளான்ட், புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி, புது இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணி பற்கள் இடத்துல உடனே இம்ப்ளான்ட் பொருத்தும் போது அதுக்கு பேர் இம்மீடியட் இம்ப்ளான்ட்னு பேர். ஸோ இந்த வித்தியாசம் என்ன, இந்த இம்மீடியட் இம்ப்ளான்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, பற்கள் எடுத்த இடம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும், எடுத்த இடத்துல இம்ப்ளான்ட் பொருத்தும் போது மீதமுள்ள ஸ்பேஸை வெறும் அந்த பிளட் கிளாட் மட்டும் ஃபார்ம் ஆகி போன் ஃபார்ம் பண்ணால் போகாது. ஏன்னா அந்த பிளட் கிளாட் ஃபார்ம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற சதையும் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மீதமுள்ள இடத்துல யூஸ்வலாக போன் கிராஃப்ட் யூஸ் பண்ணுவோம், மெம்ப்ரெயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த போன் கிராஃப்ட், மெம்ப்ரெயின் இதெல்லாம் யூஸ் பண்ணி சதை உள்ளுக்குள்ளே வளராமல் எலும்பு வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த இடத்த சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் முறை. ஸோ ட்ரெடிஷ்னல் முறையில் அந்த 3 months வெயிட் பண்ணிவிட்டு இம்ப்ளான்ட் பொருத்துவோம். வெயிட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்ன, அந்த இடத்துல போன் நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ இம்ப்ளான்ட் நல்லா அந்த இடத்துல ஃபர்மாக இருக்கும், பல் சீக்கிரம் கொடுக்க முடியும். இமீடியட்டாக இம்ப்ளான்ட் பண்ணும்போது அந்த இடத்துல எலும்பு இருக்காது. ஸோ நம்ம உடம்புல உள்ள மீதமுள்ள சப்போர்ட் எலும்பு எப்படி இருக்குது, நம்ம இம்ப்ளான்ட் என்ன மாதிரி இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி பொருத்துகிறோம்,
பொருத்தி போன் கிராஃப்ட் மீதமுள்ள ஸ்பேஸுக்கு போன் கிராஃப்ட் யூஸ் பண்ணி பொருத்துற மாதிரி இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஸோ இது பண்ணும்போது என்ன நம்ம இந்த ரெண்டுத்துலேயும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இம்ப்ளான்ட் செய்யும் முறை ஒன்றா இருந்தாலும் எப்போ பற்கள் கொடுக்குறோம், அதுக்கு மேலே பற்கள் கொடுக்குறோம். இது வந்து சிங்கிள் டூத் வந்து ஒரு அளவுக்கு கொடுப்போம், யூஸ்வலாக வெயிட் பண்ணிட்டு தான் கொடுப்போம். இதே ஃபுல் மவுத் பண்ணும்போது, இப்போ கீழ்த்தாட பற்கள் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்குது, ஃபுல்லாக இம்ப்ளான்ட் கொடுக்குறோங்கும் போது அந்த பற்களை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் செஞ்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே ஃபுல்லாக பற்களை ஃபிக்ஸ் பண்ண முடியும், இமீடியட்டாக லோட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.